ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டி வலிக்கு நல்லா கேட்கக்கூடிய முடக்கத்தான் கீரை எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை எண்ணெயாக காய்ச்சாமல் சில பேர் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்து தோசையை கூட சுட்டு சாப்பிடுவாங்க. இது கிராமங்களில் இடுப்பு வலி, முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே நல்லா கேட்குன்னு சொல்லுவாங்க. இது பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலிக்கு செஞ்சு தந்தால் அவங்களுக்கு சீக்கிரமே குணமாகும். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த எண்ணெயை எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கல்லுப்பு ஒத்தடம் கொடுத்தா இந்த வலி ஒரு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே சரியாகும். நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் தட்டி எடுத்துக்கலாம். தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். இது காலில் இருக்கிற நீரையெல்லாம் நல்லா எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தாங்கீரையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தலையில் இருக்கிற சாரெல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இது நல்லா வேக விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதிலே வேகணும். இது நல்லா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த தலை வெந்துருச்சு. எண்ணெயும் நம்மளுக்கு க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. இது நம்ம தூக்கி போட வேண்டாம். இதில் இருக்க இலையெல்லாம் இதை கூட நம்ம ஒரு துணியை வச்சு வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மூட்டையாக கட்டி வெதுவெதுப்பான சூட்டில் முட்டிக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கல்லுப்பை ஒரு மூட்டையாக கட்டிட்டு ஒரு விளக்கில் சூடு பண்ணி இந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்கு ஒத்தடம் கொடுத்தா கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு எல்லாமே நல்லா கேட்கும். இது இயற்கையான முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். இப்போ ஒரு சின்ன குண்டா எடுத்துட்டு அது மேலே ஒரு துணியை வச்சுக்கலாம் வடிகட்டுறதுக்கு. கொஞ்சமாக வெதுவெதுப்பாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் எண்ணெயை மட்டும். இப்போ நம்ம இந்த தலையெல்லாம் இந்த மாதிரி மூட்டையை வச்சுட்டு காலுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் பார்த்திங்கன்னா இதில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.